நாச்சியார் திருமொழியில் 13ஆம் திருமொழியில் 2ஆம் பாசுரம் பார்க்கலாம். பால் ஆல் இலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டு இருந்தேனை வேலால் துன்னம் பெய்தாற்போல் வேண்டிற்று எல்லாம் பேசாதே கோலால் நிறை மேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னன் துழாய் கொண்டு என் நெறி மென்குழல் மேல் சூட்டீரே. 2ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறா, இந்த ஆளிலை மேலே கண்ணன் துயில் கொண்டால, சின்ன ஆளிலை பிரளய கடல், அதில் கண்ணன் குட்டி கண்ணனாக வந்தார் இல்லையா, அப்போ குழந்தைன்னு தானே சொல்லணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, துயில் கொண்ட பரமன் அப்படிங்கிறா. ஏன்னா அகடித்த கடனா சாமர்த்தியம் உள்ளவர் இல்லையா பகவான். சின்ன இலையில் அவரால் எல்லாத்தையும் விழுங்கிட்டு அதில் படுத்துட்டு இருக்காரு, உலகம் மொத்தத்தை தன் வயிற்றுக்குள்ளே வச்சு காத்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரோட வலையில் நான் விழுந்துட்டேனே, நீங்கள் என்ன பண்ணுறீள்? அந்த கையில் இருக்கிற வேல் படையால் துளைக்கிற மாதிரி என்னை கடுமையாக என்னை ஏதாவது பேசிகிட்டே இருக்கேளே, அப்படி பேசாதேங்கோ. அவன் ரட்சகன் எனக்கு சமாதானமாக சொல்ல வேண்டாமா? அப்படி இல்லாமல் வேலால் குத்துற மாதிரி பேசுகிறேளே அப்படிங்கிறா. அந்த பகவான் யார்? அந்த கோலை கொண்டே ஆநிறைகளெல்லாம் மேய்த்தவர் அவர் ஆயன். அவர் அது மட்டும் இல்லை, அவர் குடமாடி கூத்தன். அதை ஆடி முடிச்சுட்டு என்ன பண்ண, திருக்குடந்தையில் சயனிச்சுண்டுட்டார். அப்படிப்பட்ட பகவான், அதுவும் எப்படி பக்தர்கள் சொன்னாங்கதாக பாதி எழுந்து பாதி சயனிச்சுருக்கா மாதிரி படுத்துட்டுருக்கார். அப்படிப்பட்ட பகவானோட பசுமையான குளிர்ச்சியான துளசி மாலை அணிஞ்சிட்டுருக்கார் இல்லையா, அதை கொண்டு வந்து என்னோட கூந்தலில் சூட்டுங்கோ, அப்போ தான் என்னோட இந்த நோய் கொஞ்சமான தனியும் அப்படிங்கிற ஆண்டாள்.